வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் க்ளோஸ் நெக் ப்ளவுஸுக்கு பைப்பிங் எவ்வளோ ஈஸியான முறையில் தைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 1.25 இன்ச்சில் கிராஸ் துணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண துணியை இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இன்னொரு துணி இணைக்கும் போது இந்த துணியை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். அப்போ தான் உள்பக்கம் கரெக்டாக ஒரே பக்கமாக வரும். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் கொஞ்சமாக இந்த மாதிரி துணியை மடித்து விட்டுட்டு பெரிய தையல் போட்டுக்கலாம். இப்போ அங்கங்கே இந்த மாதிரி தையலை கட் பண்ணி விட்டுடலாம். பெரிய தையல் போட்டதுனால பைப்பிங் துணி கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. அதை லாஸ்ட்டாக இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கலாம். இப்போது ப்ளவுஸ் துணி நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு பைப்பிங் துணியை கொஞ்சம் துணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டால் கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் துணியை இழுக்காமல் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போது எக்ஸ்ட்ரா துணி கொஞ்சம் விட்டோம்ல, அதை அந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு அந்த கேப்பில் தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பைப்பிங் துணியை உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு தையல் ப்ளவுஸ் துணியில் இறங்காமல் அந்த கேப்லேயே போட்டுட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்லேயும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி விட்டோம்ல, அதை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் பைப்பிங் நீட்டாக அழகாக இருக்கான்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.